என்னோட கர்ம வினை அதை பூர்த்தி செய்வதற்காகவும் கர்ம வினையை நான் அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த உடம்புன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த கர்ம வினையை என்னால் கரைக்க முடியும். கர்ம வினைனா என்ன? அடுத்த கேள்வி வந்துடும். கர்ம வினைனா நான் செய்யக்கூடிய செயல், அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம், அந்த ரெண்டுமே நான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயற்கைக்கு எதிராக போயிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கைப்படி நான் போகணும், அது போகாமல் நான் மாற்றி பண்ணிட்டேன். மாற்றி பண்ணதுனால என்னுடைய எண்ணம், என்னுடைய சொல்லு, என்னுடைய செயல், என்னுடைய நோக்கம் இது எல்லாமே மாற்றி பண்ணதுனால என் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டான். மரணத்தை பார்த்து எல்லாருக்கும் பயம் வருது. ஏன் குருஜி இது மரணம்ங்கிறது நிறைய பேர் கெட்டதுன்னு நினைக்கிறோம். இது ஒரு பெரிய எனக்கு இயற்கை கொடுக்குற தண்டனையா இல்லை இதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் மரணம் என்பது மிகப்பெரிய விடுதலை. இது ஒரு பெரிய ஃப்ரீடம். மரணம் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் உங்களை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தி எடுத்துகிட்டு போகிறதுக்காக மட்டுமே நடக்குது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இயற்கையை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது மனுஷனாகி நீங்கள் முடிவு பண்ணுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எதுவுமே நல்லது கிடையாது. இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இது ரொம்ப நல்லது. ஒரு குழந்தை இறந்து போகுது, இது ரொம்ப தப்பான விஷயம். இது பிறந்தது கரெக்டு, இறந்தது தப்புன்னா அப்போ இயற்கையில் எந்த பொருளும் வந்த பொருள் எதுவுமே சாகக்கூடாதுல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே சாகாமல் இங்கேயே இருந்துச்சுன்னா இந்த பூமி தாங்காது, வெடித்து செதறிடும், இடமே இருக்காது. அப்போ ஜனனம் நல்லது, மரணம் தப்பு அப்படின்னு மனுஷன் முடிவு பண்ணியிருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு பாதிப்பு வருது. ஒரு குழந்தை பிறந்தா இவனுக்கு சந்தோஷமா இருக்கு, குழந்தை இறக்கிறதுக்கு இவனுக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு அது பிடிக்கல. உனக்கு பிடிக்கலைன்னா அது தப்புன்னு நீ முடிவு பண்ணிட்டீங்க. கிடையவே கிடையாது. இயற்கையில் எல்லாமே எது நடக்கணும்னா அது எப்படி நடக்கும்? ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலும் விதிப்படி தான் நடக்குது. விதினா கான்சிக்வன்ஸு, முடிவு கிடையாதுங்க, ரூல். ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூல் படி தான் நடக்கும். நான் ரூலுன்னு சொல்கிறது விளைவு கிடையாது, ப்ராசஸ்ஸு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, பூமியில் நடந்தீங்கன்னா புவியீர்ப்பு சக்தி உங்களை கீழே பிடிச்சி இழுக்குது. அப்போ கால் தரையில் தான் நடக்கும். இதே சந்திர மண்டலத்தில் நீங்கள் காலை வச்சு இப்படி நடக்கும்போது கிராவிட்டி கிடையாது, அப்போ மேலே மிதப்பீங்க. அப்போ இந்த இடத்துல கீழே நீங்கள் நடந்து போகிறது உங்களை கீழே பிடிச்சி இழுக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் ஒரு ரூல்னு பேர். இதைத்தான் நான் விதின்னு சொல்கிறேன். நடந்து போய் கீழே போட்டு மண்டை விழுறது அதோட ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டை பற்றி நான் பேசலை. அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்? இந்த விதி மீறல், விதிக்கு உட்பட்டு தான் அந்த ரிசல்ட் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மொட்டை மாடியிலேருந்து நான் இப்படி குதிக்கிறேன், நான் சாகக்கூடாது, எனக்கு கீழே புவியீர்ப்பு சக்தின்னு ஒரு ரூலு இருக்கிறதே எனக்கு தெரியாது, அதனால் நான் என்னை தண்டிக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் முடியாது. ரூல் தெரியலன்னா நீ தப்பிக்கவே முடியாது. மொட்டை மாடியிலேருந்து நடந்து போனீங்கன்னா கீழே விழுந்து செத்து மண்டையை உடைக்கத்தான் செய்வேன். அதுக்கு நீயாக இருந்தாலும் சரி, பச்சை குழந்தையாக இருந்தாலும் சரி. அது பச்சை குழந்தைய போய் கடவுள் இப்படி கொண்டுட்டாரு, அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் மொட்டை மாடியிலேருந்து கீழே இப்படி போனால் நான் செத்து போயிடுவேன், அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமான்னா அப்படியெல்லாம் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. விதியை யாராலும் மீற முடியாது. உனக்கு விதி தெரியல அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க முடியாது. இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த மொமெண்ட்டு நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜனனம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்கு நான் மனித பிறவி எடுத்திருக்கிறேன்? இந்த மனித பிறவினா என்ன அப்படின்னா என்னோட கர்ம வினை அதை பூர்த்தி செய்வதற்காகவும் கர்ம வினையை நான் அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த உடம்புன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த கர்ம வினையை என்னால் கரைக்க முடியும். கர்ம வினைனா என்ன? அடுத்த கேள்வி வந்துடும். கர்ம வினைனா
நான் வந்து செய்யக்கூடிய செயல், அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம், அந்த ரெண்டுமே நான் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயற்கைக்கு எதிராக போயிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கைப்படி நான் போகணும், அது போகாமல் நான் மாற்றி பண்ணிட்டேன். மாற்றி பண்ணதுனால என்னுடைய எண்ணம், என்னுடைய சொல்லு, என்னுடைய செயல், என்னுடைய நோக்கம் இது எல்லாமே மாற்றி பண்ணதுனால என் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டான். இப்போ இந்த எஃப்ஐஆரை நான் வந்து கிளியர் பண்ணியே ஆகணும். அதை கிளியர் பண்ணணும்னா அது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், நான் என் தப்பை நான் சரி பண்ணிக்கிறேன். உனக்கு அந்த வாய்ப்பு தான் மனித பிறவி. நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு தான் மனித பிறவி. இப்போ உயிர் வந்து தனியாக நிற்கிது, இதுக்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு பிறப்புன்னு ஒரு உடல் வரும்போது இந்த உயிருக்கு வந்து எஃப்ஐஆர் இருக்குது, பழைய எஃப்ஐஆர், பூர்வ ஜென்மத்து கர்மா. அதுக்கு பேர் தான் போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர் இருக்குது, எப்போ அந்த எஃப்ஐஆர்லாம் நான் கிளியர் பண்ணணும்ப்பா அப்படின்னா வெறும் உடம்பு இல்லாமல் நீங்கள் உயிர் மட்டும் இருந்தால் கிளியர் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ என்ன பண்ணுது, உனக்கு ஒரு பிறப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த உயிர் வந்து என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு உடம்புக்குள்ளே போய் உட்காருது. அப்போ பிறப்புன்னு வந்துட்டீங்க, இப்போ பாடியை கொடுத்துட்டாங்க. இப்போ உன் வேலை என்ன, இதுக்கு முன்னாடி பண்ண அந்த எஃப்ஐஆர் எல்லாம் நீ வந்து நல்லிஃபை பண்ணணும். அதுக்கு உனக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்கான். இந்த பாடியில் இருக்கிற வரைக்கும் அடுத்த 80-90 வருஷம் 100 வருஷம் நீ வாழ்டா. அதுவும் நீ 160 வருஷம் கூட வாழலாம். நீ என்ன பண்ணுற, அதில் நிறைய எஃப்ஐஆரை போட்டு இந்த பிறவிலையும் நிறைய எஃப்ஐஆரை பண்ணி பாடிக்கு நிறைய தப்பு பண்ணி உன் ஆயுஸ் காலத்தை குறைச்சி விட்ற. அதுக்கும் அவன் காரணம் இல்லை, நீ பண்ண தப்புனால தான். அப்போ இந்த பாடியில் நீ இருந்துக்கிட்டே உன் எஃப்ஐஆர் எல்லாம் கரைக்கணும். அதை கரைச்சிக்கிட்டே போகிற அப்படின்னா அந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பு உங்களுக்கு விட்டு வைக்கும். சப்போஸ் நீங்கள் இதுக்கு மேலே உங்களுடைய எஃப்ஐஆரை கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இனிமேட்டு இந்த பாடியில் உன்னை விட்டு வைக்கிறது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது, ஏன்னா அதுக்கப்புறம் விட்டோம்னா இன்னும் தப்பாகும், இன்னும் மோசமான நிலைமைக்கு நீ போயிடுவ அப்படிங்கிற ஒரு நிலைமை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா உன்னைய தூக்கிடுவான். அப்போ அதுவும் உன்னைய இயற்கை வந்து என்ன பண்ணுதுன்னா மேற்கொண்டு நீ நிறைய தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக உன்னைய பாடியிலேருந்து தூக்குது. இதைத்தான் மரணம் என்று நம்ம அழைக்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உன்னால் எஃப்ஐஆரை கரைக்க முடியலன்னா தூக்கிடும். இல்லை அது நான் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போவேன், வளர்றதுன்னா என்ன, எஃப்ஐஆர் இல்லாமல் பண்ணுறது. அப்படி இருந்தேன்னா உன் உயிர் அவ்வளோ ஈஸியாக போகாது. ஸோ தர்மத்து வழியில் நடக்கிறவன், அப்போ அந்த விதிக்கு உட்பட்டு நடக்கிறவன், அவனுடைய தலை காக்கப்படும். அதைத்தான் தர்மம் தலை காக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நான் நிறைய அதர்மத்தை செய்திருக்கிறேன். அந்த அதர்மத்தில் இருந்து அந்த தவறுகளை சரி செய்வதற்கு நான் தர்ம வழியில் நடந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா என் தலை கண்டிப்பாக காக்கப்படும். அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். இப்போ நான் மறுபடியும் அதர்மத்தை நிறைய செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு மேற்கொண்டு அதர்மம் கூட போகிறது அப்படின்னா உன்னைய காப்பாற்றணும்ல. விட்டோம்னா நீ நிறைய அதர்மியாகி ரொம்ப மோசமாகி அடுத்த பிறவியில் இன்னும் கேவலமான நிலைமைக்கு நம்ம போயிடுவோம்ல. அப்போ அதை செய்ய விடாமல் இருக்கிறதுக்காகத்தான் நமக்கு என்ன பண்ணுது, நம்ம தலையை வெட்டிடுது. அதுவும் கரெக்டு தான், தப்பு இல்லை, அதுவும் நம்மளை காப்பாற்றுது. ஏன்னா இந்த முட்டாளுக்கு புரியல, நான் வந்து ரொம்ப தப்பு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால் அந்த என்னை கொல்வதும் தர்மம்தான். அதைத்தான் கிருஷ்ணர் சொல்கிறார், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுடா, அதை கேள்வி கேட்காதடா. இந்த கணத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கா, கரெக்டு தான். இந்த தருணத்தில் உனக்கு ஒரு குழந்தை இறந்து போய்விட்டதா, அதுவும் தர்மப்படி தான் நடந்திருக்குது. ஏன்னா அது குழந்தை இருந்தால் உனக்கு பாதிப்பு அதிகம், இன்னும் நீ நிறைய தவறுகள் செய்வேங்கிறதுக்காக அதை தூக்கியிருக்கு. இதோட அர்த்தம் நமக்கு புரியாதனால நம்ம வந்து மரணம் எனக்கு தப்பு, இதனால் தப்பு, நஷ்டம் வந்தது, எனக்கு பிஸ்னஸில் நஷ்டம் வந்தது, என்னால் ஏற்றுக்க முடியல, அதுவும் கரெக்டு தான். உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அது வச்சுருக்கு. ஏன் உனக்கு பிஸ்னஸில் நஷ்டத்தை கொடுத்துருக்கு, 10 லட்ச ரூபா இல்லை 50 லட்ச ரூபான்னா, உன்னை அப்படியே விட்டோம்னா நீ 2 கோடி நஷ்டத்துக்கு போய் நிற்ப. அதனால் உன்னை 50 லட்சத்தில் அது தூக்கிடுச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எது நடந்தாலும் அது வந்து உங்களுடைய விடுதலைக்காக மட்டுமே நடக்கிறது.
நாம் அதிலிருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. அந்த பாடத்தை கற்றுக்கிட்டோம்னா நமக்கே அது என்னன்னு தெளிவாக புரியும். மரணம் ஜனனம் ரெண்டுமே ஒன்று தான். எப்போ ஜனனம் ஒன்று வருகிறதோ மரணம் ஒன்று கட்டாயம் உண்டு. அதுவும் விடுதலைக்காகத்தான். ஜனனமும் விடுதலையானா ஆமாம், ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் நான் பண்ண கர்ம வினையை தீர்ப்பதற்காக எனக்கு உடம்பை கொடுத்துருக்குறான். அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து முக்தி அடையணும். முக்தி அடையணும்னா என் கர்மாவெல்லாம் இந்த ஜென்மத்தில் நான் கரைச்சிட்டு எனக்கு அடுத்த பிறவியே இருக்கக்கூடாது. பிறவி இருக்குன்னா கர்மா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் நான் தீர்க்கணும் இறைவா, அதுக்கு எனக்கு புத்தியை கொடு, அதுக்குண்டான சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி கொடு. நான் இதுக்கு முன்னாடி செய்தது இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணணும். நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன், என் மேலே எந்த எஃப்ஐஆரும் இல்லை அப்படின்னா அடுத்த பிறவி கிடையாது. அப்போ பிறப்பு இல்லைன்னா சாவும் இல்லை. இதுக்கு பேர் தான் சாகா கலை என்று அழைப்பார்கள். மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய அர்த்தம் இதுதான். மரணம் எப்போ இருக்காது? ஜனனம் எப்போ இல்லையோ மரணம் இருக்காது. அப்போ ஜனனமே கிடையாது. அப்போ ஜனனம் இருக்குன்னா மரணம் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஜனனம் ஏன் வருகிறது? எஃப்ஐஆர்னால வருகிறது, கர்மவினையினால் வருகிறது. ஸோ இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்டட். ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.